சகோதரிகளே, இங்க பாருங்க, ஒரு மீன் குழம்பு பாருங்க. காணாங்கழுத்தி மீன் ரெண்டு ரெண்டா அரிஞ்சு போட்டு இப்படி தேன் மாதிரி குழம்பு வைக்கணும் சகோதரிகளே. நாக்கில் சொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, நல்லா திக்னஸாக குழம்பு கரைச்சி இங்கே பாருங்க, எல்லா மீனும் போட்டு அப்படியே எடுக்கும்போது குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டில் வந்துடும். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. முதல்ல நம்ம வந்து கிண்டி விட்டுறணும், அப்போ தான் அது வந்து கரையாது. கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நம்ம கரைஞ்சி வச்சோம்னா கரைஞ்சி வந்துடும். பாருங்க சகோதரிகளே, குழம்பு இப்படி வந்து நல்லா திக்னஸாக இருக்கணும் குழம்பு மீன் போட்டாக்க. பாருங்க நல்லா இருக்குங்களா? இப்படியும் வைக்கலாம். நம்ம வந்து எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும். நம்ம வந்து எப்படி குழம்பு வைக்கணும், மீன் குழம்பு எப்படி வைக்கணும், கறி குழம்பு எப்படி வைக்கணும்னு. அதனால அவ்வளவு நம்ம விளக்கம் சொல்ல இப்பெல்லாம் தேவை கிடையாது. இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, திக்னஸாக குழம்பு ரொம்ப நல்லா இருக்குது சகோதரர்களை. இப்படி நம்ம கரைச்சி வச்சு சாப்பிடும்போது அந்த சாப்பாடே அவ்வளோ டேஸ்ட்டில் ருசியில் மனமாக இருக்கும்.